ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் பற்றி யூடியூப் சேனல். ஸ்டாலின் அங்கிள், இதனால தான் தாவேக்கா ஆட்சி சீக்கிரம் முடிவுக்கு வரும், ஆட்சி மாற்றம் நடக்கும், விரைவில் தேர்தல் வரும், இப்படிலாம் ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தீங்களா? எங்களை குதிரை பேரம்னு சொல்லிட்டு நீங்கள் டைனோசர் பேரம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதை நினச்சா தாங்க எனக்கு சிரிப்பாக வருது. ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, எல்லா நியூஸ் சேனல் போய் பாருங்களேன். சன் நியூஸு, கலைஞர் நியூஸ், இந்த 2 நியூஸ் சேனல் தவிர மற்ற எல்லா நியூஸ் சேனல் போய் பாருங்களேன். ஒருத்தர் போட்டு எல்லா நியூஸ் சேனல்காரங்களும் பிதிக்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, 10 ரூபா டைப்பர் பாலாஜி. இந்த 10 ரூபா டைப்பர் பாலாஜி பற்றி தான் எல்லா நியூஸ் சேனல்காரங்களும் போட்டு புலந்துட்டு இருக்காங்க. என்னடா இந்த நியூஸ் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சன் நியூஸ் போய் செக் பண்ணேன், கலைஞர் நியூஸ் செக் பண்ணேன். இந்த 2 நியூஸ்லேயுமே இந்த நியூஸை பற்றி போடலை. அப்போவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த நியூஸ் உண்மையான நியூஸ் அப்படின்னு. சரி தலைவன் அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சட்டப்பேரவை தலைவர் இருக்கார்ல, நம்ம ஜேசிடி பிரபாகர், அவர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், அதுக்கு தாவேக்க எம்எல்ஏக்கள் எதிராக நிற்கணும் அப்படின்ட்டு 4 தாவேக்க எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காருங்க. அது எவ்வளோ தெரியுங்களா? ஒவ்வொரு தாவேக்க எம்எல்ஏ கிட்ட 35 கோடி ரூபா, 35 கோடி ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசியிருக்காருங்க. கணக்கு போட்டு பார்த்தா எப்படி ஒரு 140 கோடி வருது. இந்த 140 கோடி பேரம் பேசுகிறார் அப்படின்னா அவர்கிட்ட இன்னும் எத்தனை கோடி ரூபாய் காசு இருக்கும், எவ்வளோ பேர்கிட்ட எத்தனை துறையில் ஒரு அநியாயத்துக்கு ஊழல் செஞ்சுருக்கணும். ஒரு எம்எல்ஏவோட சராசரி மாத சம்பளமே 1,05,000 ரூபா தான். இந்த 1,05,000 ரூபா சம்பளத்தை வச்சுட்டு எப்படிங்க தாவேக்க எம்எல்ஏ 4 பேர்த்துக்கிட்ட 35 கோடின்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாரு? அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு உத்தமரை நம்பி எப்படிங்க கோயம்புத்தூர் மக்கள் இவருக்கு வாக்களித்து எம்எல்ஏவை ஆக்கினாங்க அப்படின்னு எனக்கு தெரில. நான் விசாரித்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிட்டு அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா தலைக்கு 5,000 ரூபா கொடுத்தாங்க. அது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க மக்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் அவரோட தொகுதியில் இருக்க எல்லா பூத்துலேயுமே பூத் ஏஜெண்டாக நியமித்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரவுடிங்க. ஸோ மக்களை உயிர் பயம் காட்டி மிரட்டி தான் எம்எல்ஏவாக இருக்கார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணுறாரு அப்படின்றதுல ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லைங்க.